காவேரி என்ன பண்ணுறாங்க, விஜய் வந்து சைன் வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு பயந்து போயிடுறாங்க. விஜய் நம்மளை டைவர்ஸ் பண்ணிடுவார்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, இங்கே நினச்சி பார்க்குறாரு காவேரி வந்து எம்டி சீட்டில் உட்காரதும் எல்லாரும் வந்து அவருக்கு கிளாப் பண்ணுறதையும் நினச்சி பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் வந்து காவேரி போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து போகிறாரு. இங்கே வந்து விஜய் வந்தால் கண்டிப்பாக நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார், அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு டைவர்ஸ் கொடுத்துருவாரு, சைன் பண்ண வச்சிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பயந்த காவேரி என்ன பண்ணுறாங்க, வண்டியை சட்டுன்னு வந்து ஸ்பீட் பெல்ட்டை எடுத்துகிட்டு கூட கவனிக்காமல் அவங்க பாட்டு வண்டி சட்டுன்னு எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு போயிடலான்னு நினைக்கும்போது கரெக்டாக வந்து பதட்டத்தில் வண்டியை விட்டுறாங்க. வண்டி போய் மோதிடுது. உடனே ஓடி வந்து பார்க்குறாரு விஜய், என்னாச்சு காவேரி, எதுக்காக வண்டி எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பார்த்தா காவேரி வெளியே கூட்டின்னு வராரு. பார்த்தா நெத்தியில் காயம் ஏற்பட்டு அப்படி ரத்தமாக வழியுது. அதை பார்க்குற விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. அடுத்து காவேரி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னதால் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போய் காட்டுறாரு. உடனே வந்து சாரிங்க, நீங்கள் ஆஃபீஸில் ஏதோ சைன் பண்ண கூப்பிட்டீங்க, ஆனால் இந்த மாதிரி ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல காவேரி, உடம்பு தான் முக்கியம், மீதி எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த மாதிரி டைமில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் கேன்சல் பண்ண சொல்லுங்கள், காவேரி வரமாட்டாங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல அவங்களுக்கு உடம்பு சரியாகட்டும் சொல்லிடுறாரு. அப்பா நல்லபடி நல்லா ஆயிடுச்சு, அது வரைக்கும் எனக்கு அடிப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனால் நான் அதில் மட்டும் சைன் பண்ண மாட்டேன் விஜய், உங்களை விட்டு தர மாட்டேன், உங்களை விட்டு என்னால் இருக்க முடியாது, நீங்களும் நானும் டைவர்ஸ் பண்ணவே கூடாது, அதுக்கு நான் எக்காரணம் கூட ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க. இதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. என்ன காவேரி என்ன யோசிக்கிறேன்னு, ஒன்றும் இல்லைங்க அப்படின்றாங்க. சரி வீட்டுக்கு போகலாமா அப்படின்னா, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. இங்கே வந்து காவேரி பார்த்துட்டு எல்லாருமே வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. விஜய் வந்து நானே பார்த்துக்கிறேன்றாரு. அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சு காவேரிக்கு, நல்லபடி குழந்தை போனாலே இந்த மாதிரி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. காவேரி நான் வச்சு பார்த்துக்கிறேன்றாங்க. விஜய் வந்து இல்லை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு விஜய் பார்த்து கவனிச்சுக்கிறாரு. காவேரி யோசிக்கிறாங்க, ஒரு வேளை நாளைக்கு வக்கீல வச்சு சைன் வாங்கிடுவாரோ, அப்படி நடக்கக்கூடாது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து காவேரியோட அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வீடை காலி பண்ணணும் அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. காவேரி என்னம்மா சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாடி வீடு பத்தலடி, அவங்க 2 பேரும் வாழ வைக்கணும்ல, உன் அக்காவும் மாமாவும் எத்தனை நாளைக்கு இதே மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லையா, குழந்தை குட்டின்னு இல்லையாடி அப்படின்னோடனே, ஆமாம்மா நீ சொல்கிறதும் கரெக்டு தான், ஆனால் இங்கேருந்து நீங்கள் காலி பண்ணி போய்ட்டு நான் என்னம்மா பண்ணுவேன் அப்படின்னோடனே, இங்கே பாருடி உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் கட்டி கொடுத்த இடத்துல நீ வாழ வேண்டியது உன்னோட வேலை, அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு நீ எங்கே கூட இருக்க முடியுமா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. இல்லை பாட்டி, அது வந்து நீங்களாம் போயிட்டு நான் எப்படி பாட்டி இங்கே இருக்க முடியும், அதெல்லாம் இருந்து தான் ஆகணும், ஏதோ ரொம்ப தூரமாக போகிறோம், ஏதோ பக்கத்தில் எங்கள் வீடு பார்த்துருக்கானா வந்து குமரன், அப்படியே போயிட்டு நாங்கள் வந்துட போகிறோம், நீ வந்துரு அப்படின்னோடனே யோசிக்கிறாங்க காவேரி. இப்போ வேறு நம்மளுக்கு வந்து பிரச்சனை பெருசாக இருக்குது, எப்படியும் வந்து வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக விஜய் சைன் வாங்கிடுவார், அதனால் நம்ம இந்த சாக்கை வச்சு அம்மா வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. இங்கே வந்து என்னடி யோசிக்கிறேன், நான் ஒன்றும் இல்லைம்மா, ஆனால் நீங்கள் எனக்கு இப்படி போகிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னோன்னா, இங்கே பாருடி உன் அக்காவும் மாமா நல்லபடி வாழணும், அவங்களுக்கும் வந்து வாரிசு உருவாகணும்னா கண்டிப்பாக நம்ம போய் தான் ஆகணும், புரியுதா நாங்கள், அதனால் நீ எது போட்டு குழப்பிக்காத காவேரின்னொன்னே சரிங்கம்மான்னு சொல்லிட்டு சம்மதிக்கிறாங்க. இங்கே வந்து இந்த மாதிரி வீடு காலி பண்ணுற விஷயத்தை தாத்தா கிட்ட சொல்கிறாங்க காவேரி. அதை கேட்டு ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னோடனே, வேறு என்ன தாத்தா பண்ணுறது, பாவம் இல்லை அக்கா மாமாவும், அதனால தான் தாத்தா அப்படி, ஆமாம்மா அவங்களுக்குன்னு ஒரு ரூம் வேணும்ல, அவங்களும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருப்பாங்க, குமரனும் வந்து கங்காவும், அவங்க அம்மா எடுத்த முடிவு கரெக்டு தான்மா அப்படி சொல்லிட்டு தாத்தாவும் சொல்கிறாரு. சரிம்மா வீடு வேணா நான் பார்த்து சொல்லட்டுமா, இல்லை நம்மளோட கெஸ்ட் ஹவுஸ் நிறைய இருக்கேம்மா, இதெல்லாம் ஒன்று தங்கிக்கலாம்ல தாத்தா, மாமா வந்து வீடு பார்த்துட்டாரான் தாத்தா, அக்காவும் மாமா பார்த்துட்டாங்க, கொஞ்சம் பெரிய வீடாக பக்கத்தில் தான் தாத்தா பார்த்துருக்காங்க அப்படின்னோடனே, அப்படியாம்மா அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை விஜய்கிட்ட சொல்லிட்டியாமா, இல்லை தாத்தா ஒன்றும் சொல்லலை, அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்றாங்க. சரிம்மா அப்படின்றாரு தாத்தாவும். எங்கே வந்து விஜய் பார்க்குறாங்க காவேரி, விஜய்கிட்ட வந்து இந்த மாதிரி எங்கள் வீடு காலி பண்ணுறாங்க அப்படின்றாங்க. எதுக்காக இப்படிலாம் பண்ணுறாரு, இங்கே இருந்தால் நல்லா இருக்கும்ல, நாங்கள் 2 பேரும் வாக்கிங் போவோம், நல்லா இருந்தது, எதுக்கு காவேரி இப்படிலாம் உங்கள் அம்மா வீட்டில் காலி பண்ணுறாங்க அப்படின்னு வந்து விஜய் மனசு கஷ்டப்படுறாரு. காலி பண்ணி தானே ஆகணும், அவங்க வழி என்ன பண்ணுவாங்க, என் அக்கா மாமா நல்லா இருக்கணும்ல, தனி ரூம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ஆமாம் தனி ரூமாக இருந்தால் ப்ரைவசியாக இருக்கும், உங்கள் அக்காவும் மாமாவும் வந்து ஏற்கனவே ரொமான்டிக் பீப்புள், இதில் தனி ரூம் இருந்தால் ஒன்றும் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொமான்டிக்காக பார்க்குறாரு காவேரியை. காவேரி வந்து இந்த ரொமான்டிக் பார்வையில் நல்லா பாருங்கள், ஆனால் என்னை டைவர்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க. என்ன காவேரி என்ன நினைக்கிறேன் அப்படின்னு, ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக அவங்க வீட்டில் எல்லாமே ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. காவேரி அங்கே போகிறாங்க, வரவே வரல வீட்டுக்கு. என்ன காவேரி வரவே மாட்டேங்கிறா, காவேரி எங்கே இருக்க நீ ஏன் வரல அப்படின்னு, இல்லைங்க எல்லாம் ஷிஃப்ட் பண்ணுறாங்கல்ல, அதனால் நானும் அவங்க கூட போகிறேன், ஏங்க நான் வரதுக்கு நாளைக்கு ஆகிடுங்க, எதுக்கு காவேரி இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னோடனே, இல்லைங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஃபோனை வச்சுறாங்க. வராதால விஜய் டென்ஷன் ஆகிறாரு. எப்படியாவது எவ்வளோ சீக்கிரம் தள்ளி போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தள்ளி போடணும், நான் சைன் மட்டும் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க.